வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. நாளும் ஒரு நற்சிந்தனையில் வாழ்க்கை மலர்களில் இன்றைக்கு டிசம்பர் 10 மனித வள கம்ப்யூட்டர் அப்படிங்கிற தலைப்பில் குருமகான் நம்மளை சிந்தனையை தோன்றார். மனித வளம், அதுதான் இந்த வளம்னாவே செழுமை. எப்படி செழுமையாகுதுன்னா இப்படி செயல்பாடுகள் மூலமாக மற்றவங்களுக்கு தெரியுது, மதிப்புணர்வு ஏற்படுது. இப்போ செழுமை வளமை இதெல்லாம் சரியாக இருக்குமே ஆனால் அந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் மதிக்கக்கூடிய மதிப்புணர்வுங்கிறது மேலும் மேலும் உயர்வடையும். அது தெய்வீகத்தன்மையாக மாமனித நிலைக்கு உயர்த்தும். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதே இறைநிலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தது. அத்தனையும் மனிதனுடைய கருமையத்தில் அலை வடிவத்தில் இருப்பாக்கி சுருக்கி வச்சுருக்குது இறைநிலை. அதான் சஞ்சித கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. சஞ்சின்னா பை, கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் சஞ்சின்னா பையின்னு அர்த்தம். தொடர்ந்து பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய பதிவுகளெல்லாம் சஞ்சித கர்ம வினை பதிவுகள்பாங்க. இப்போ நாம் உருவாகிறதுக்கு நம்ம அம்மா அப்பா அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனையும் அவங்க கர்மையத்தில் பதிவாகி அவ்வளவு நமக்கு முதல் விதியாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க அம்மா அப்பா. அதுபோல் அப்படியே பாட்டே போனோம்னா முதல் மனித உயிரிலிருந்து மனிதனாக வந்த பிறகு மேல்மனம், நடுமணம், அடிமணம் என்ற முறையில் செயல்பட்டு பதிவானது அத்தனையும் கருமையத்தில் மனித பதிவுகள்லாம் பதிவாக இருக்குது. அதுக்கு மூலமாக அந்த மனித பதிவுகள் ஏற்படுறதுக்கு ஆதாரமாக மூலமாக இருக்கக்கூடியது மிருகநிலை. அதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு அறிவு தாவரம் மேற்கொண்டு 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை நடந்த அத்தனை நிகழ்வுகளும், இன்னும் அதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச தோற்றம், அதற்கும் முன்னதாக ஆதியாக இருப்பாக இருந்த இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று இவ்வளவு வந்ததே. அவ்வளவும் இறைவனுடைய சரித்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய கருமையத்திலையும் அலை வடிவத்தில் இருப்பாக்கி வச்சுருக்கிறது சுத்த வெளி. அதுதான் ஒரே தெய்வம், சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல்ங்கிறார் நம்ம குருமகான். ஆனால் அப்போ தெய்வத்தன்மையெல்லாம் வெளிப்படணும் இல்லையா மனுஷன்ட்ட? நேரடியாக இறைநிலை மனுஷனாக வரலையே. இடையில எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கிறதுல பார்த்தோம்னா சாதகம் பாதகம்னு ரெண்டுமே இருக்குது. நல்லது கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ அத்தனை விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது விரித்து காட்டும். இது வியாதிகளுக்கு இந்த உடல் நலத்தை பற்றியும் உடற்பயிற்சியுடைய அவசியத்தையும் மேன்மையை பற்றி மகரிஷி சொல்லும்போது சொல்லுவாங்க. அஷ்டகர்ம வியாதிம்பார். கர்ம வியாதி, அஷ்டகர்ம வியாதி. கர்மம்னாவே செயல், வினை. 8 வகையான வியாதிகள். அது ஒன்றுமே செய்ய முடியாதான், தொடர்ந்து அது கருவின் மூலமாக வருமா. ஏன் எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே 23 ஜோடி குரோமோசோம்களால் ஆக்கப்பட்டவங்க. அதில் ஒரு ஜோடி குரோமோசோம் பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு வருது. அது அந்த மாதிரியான ஒரு வியாதிகளெல்லாம் அது என்னென்ன மருத்துவங்கள் பண்ணாலும் முடியாது. அதுதான் கர்மா, அதுதான் வினைப்பதிவு. அதை எதிர்கொள்ளக்கூடிய திறனைத்தான் வளர்த்து கொள்ள முடியும். அதுலேயும் பார்த்தோம்னா இன்னும் மகரிஷி அந்த கர்மயத்தினுடைய வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பெரிய பெரிய விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு தாத்தாவோ பாட்டியோ ஒரு 5 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடியோ 7 தலைமுறைக்கு முன்னாடியோ இருக்கிறவங்க ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அது கருமையத்தின் மூலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஜீனில் அந்த 23வது ஜோடி குரோமோசோம் பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு வருதே, அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஜென்ரேஷனில், எந்த தலைமுறையில் அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையுதோ அப்போ வெளிப்படுத்தும். அப்போ இருந்து 7 தலைமுறைக்கு தொடர்ந்து வருமா. ஒரு வினைப்பதிவுங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தாலும்
ஒரு நோயாக இருந்தாலும், ஒரு செயல் பதிவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் 7 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் 7 பின்பிறவிகளுக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஜென்ரேஷனில் அது வெளிப்பட தொடங்குதோ அதுலேருந்து 7 வருஷத்துக்கு, அது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி. அப்போது இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொரு மனிதர்களும். அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் அவங்க இவங்க அதனால் இதனாலேன்னு மற்றவர்கள் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய கருமையத்தில் இறுக்கி இருப்பாக்கி சுருக்கி வச்சுருந்த அந்த பதிவு இன்றைக்கு கால சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் போது அது வெளிப்படுது. அது நம்முடைய கர்மா தான். நாம் அந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டன் பூட்டேன்னு அந்த உருவத்திலிருந்து எதையெல்லாம் செஞ்சோமோ அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். இப்போ நல்வினை இருந்ததுனால தான் ஒரு நல்ல குரு மூலமாக இனி பழி புரியாத தகமையும் ஏற்கனவே செய்த பழிச்செயல் பதிவுகளுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய திறனையும் வளர்த்து கொள்வதற்கு ஒரு நல்ல குருமகான் மூலமாக மறைப்பொருளையே உணர்ந்து கொள்ளத்தக்க அளவில் இந்த ஜென்ரேஷனில் இந்த தலைமுறையில் நமக்கு இந்த அற்புதங்கள் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கும் இவ்வளவு வழிமுறைகள் கிடைச்சது காரணம் நம்முடைய முன்னோர்கள் தேடல் தான். உண்மையான கடவுள் தத்துவத்தை அறிந்து கொள்ளணும், இன்ப துன்பம்னா என்ன, துன்பமில்லாமல் வாழணும் என்றெல்லாம் எண்ணுனாங்களே, அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நமக்கு அந்த கருமையத்தின் மூலமாக ஒரு நல்ல குரு மூலமாக மனவளக்கலை யோக பயிற்சிகள் மூலமாக வாழ்க்கையை விளங்கி கொண்டு இனி முதற்கொண்டு நம்ம மரணம் சம்பவிக்கும் வரை யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி வாழக்கூடிய தகமை கிடச்சிருக்கு. அது குருவணக்க பாட்டில் மகரிஷி சொல்லுவாங்க, புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கல்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக்க, நம்முடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் நல்வினை தீவினை பதிவுகளும் அவ்வப்போது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படுதுங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதரும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆக்கினே சாந்தி துரியம்ங்கிற தவமுறைகளை கொடுத்தாங்க. தவம் சிறப்பாக அமையணும்னா உடற்பயிற்சி காயல் பயிற்சி செய்யணும். அப்படி செய்ய 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 அங்கே துரியாதீதத்தில் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உடலில் உயிர் இயங்க மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி, அதுதான் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கங்கள் போயிடும்ங்கிறார். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக மாறும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம்ங்கிறார். இப்போ தெய்வீகத்தன்மை நமக்குள்ளார இருக்கிறத மறைச்சிக்கிட்டு மாயையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இவ்வளவு பழக்க பதிவுகள்னால கர்மையம் அவ்வளவும் வெளிப்படும்போது, அதனுடைய பதிவுகள் வெளிப்படும்போது நமக்கு என்னென்னவோ நினச்சிக்கிட்டு எதனால் என்னன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருந்தோம், காரணம் தெரியாமையே. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கும் போது இனிமேல் நம்ம எந்த வகையிலையும் நம்ம வாழ்க்கைக்காக மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கணுங்கிறது ஒன்று. அடுத்து துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எண்ணெய் எழுச்சி உள்ளுக்குள்ளே இருக்க தெய்வீகத்தன்மை வெளிப்படணும்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டுங்கிறார் வள்ளுவர். அப்போ நம்ம தவம் செய்யணுங்கிறத தான் இன்றைக்கு நம்ம மனித வள கம்ப்யூட்டர், ஏன்னா மனிதன் செய்த கம்ப்யூட்டரை அதுக்கு ஒரு உதாரணமாக மகிழ்ச்சியாக தான் சொல்கிறார். கம்ப்யூட்டர் சிப்பில் நம்ம மேட்டரை போட்டிருந்தா தான் மானிட்டரில் பார்க்க முடியும். தேவைப்படும் போது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அதை எடுத்து பார்க்கணும்போது நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இருக்கிறது தான் மவுஸுங்கிறது. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய
கருமையத்திலையும் இருக்கக்கூடிய அத்தனை அலை வடிவத்தில் இறுக்கி இருப்பாக்கி வச்சுருக்கிறதெல்லாம் மூளை என்ற மானிட்டர் மூலமாக உரித்து காட்டணும்னா இடையில ஜீவகாந்த களம்ங்கிற ஒன்றின் மூலமாகத்தான் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு எண்ணங்கள் சொல்லாக செயலுக்கு விளைவு வருது. ஆக அப்போ அந்த செயல் திருத்தம் வரணும்னா குணத்திருத்தம் மனத்திருத்தம் வரணும். மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பாக இருக்குது. எண்ணம் என்பதோ புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்கள் தான். அப்போ நம்ம புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களில் நல்லது எது கெட்டது எது எனக்கும் மற்றவங்களுக்கும் என்றைக்குமே நன்மை தரத்தக்கது, அது குடும்பமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம படிகட்டணும். மற்றதையெல்லாம் வடிகட்டிடணும் நம்மக்கிட்ட இருந்து. அப்போ நம்ம கர்மைய களங்கத்திலேருந்து விடுபடணும்னா தவம் செய்யணுங்கிறதான் செய்க தவம் நன்னெஞ்சே. தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். கர்மையம் தூய்மையாகணும்னு ஆசைப்படுறோம்ல, பாரதியார் சொல்கிறாரு, எய்த விரும்பியதை எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லைங்கிறார். அன்பு யார்கிட்ட இல்லை, எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் அது எல்லை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த எல்லையை உடச்சி விடுறதுக்கு தான் பெருங்களத்தை அமர்த்துறார் மகரிஷி. எங்கே துரியாதீதம்ங்கிற பெருங்களத்தில் அமர்த்துறார். சிற்றறிவை பேரறிவோட இணைக்கணுங்கிறார். அப்படி செஞ்சோம்னா தான் நம்முடைய கர்மையும் களங்கங்கள் அத்தனையும் நீங்கி தூய்மையாகி தெய்வமே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற உணர்வு நிலையில் வாழ முடியும். அப்போ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அமைதி, மகிழ்ச்சி, இனிமைங்கிறதெல்லாம் நம்ம எங்கேயும் பெற முடியாது, நம்மக்கிட்டே இருக்கிறதா. விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பதை உணரலாம்ங்கிறார் மகரிஷி. அப்போ நம்ம கர்மயத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மை செய்வதற்கான செயல் திட்டங்களையும் மனவளக்கலை பயிற்சிகளில் கொடுத்துருக்காங்க மகரிஷி. அப்போ அந்த பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி எடுத்துருக்கோமோ அதை விடாமல் செய்து வந்தோம்னா மேலும் மேலும் உயர்வடைய முடியுங்கிறது தான் மனிதவள கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சிந்தனையை நமக்கு இன்றைக்கி மகரிஷி தூண்டியிருக்கார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.